ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா த்ரோன் ஆஃப் சீல எபிசோட் 186 தான் பார்க்க போகிறோம். ஸோ லைக் போட்டு வீடியோக்குள்ள வாங்க. ஓகே, இந்த வீடியோ ஸ்டார்டிங் போயிடலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா டைட்டில் கார்டு போட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம சாமுவேலும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தண்டர் டீமன் பிள்ளை அவனும் மோதிக்கிட்டு இருந்த இடத்துல இன்னைக்கு என்ன ஆனாலும் கொல்ல போறான்டா அப்படின்ட்டு அவனு பார்த்தீங்கன்னா ஸ்பியர் ஆகி எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணுறதுக்காக வந்துட்டு இருக்கேன். அந்த சாட்டை மாதிரி இதை வச்சு அடிக்கிறான். அந்த இடத்துல சாமுவேலும் பின்னாடி வந்துடுறான். அந்த கேப்ல அவன் என்ன பண்றான், லிங்கர் அட்டாக் பண்ணுவா. லிங்கர்னா ஒயிட் ஃபிளவர். அவ கையில் இருக்கிற ஒரு பிரேஸ்லெட் மினுக்கு அது பத்தியில எபிக் லெவல் ட்ரெஷர். அவளை அதை வச்சு ஒரு ஷீல்டு போட்டு அந்த ஒரு அட்டாக் தான் தடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அவளை சொல்லிட்டு இருக்க, இந்த இடத்துல நான் அலைன்ஸ் ஆக்ஷன் ஹவுஸ் அதனோட எங்களடி என்கிட்ட நிறைய ட்ரெஷர் இருக்கு. ஸோ நான் அதே டிஃபெண்ட் பண்ணுவேன். நீ இதெல்லாம் பார்க்காம நீ சண்டை போட சாம்பிள்னா சூப்பர்மா, நீ ஆசம் அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு. அவளுக்காக லைட்டாக சின்ன இருக்கா, அந்த மாதிரி சின்ன காட்டுவாங்க இந்த இடத்துல. ஸோ சாம்வேலும் பார்த்தீங்கன்னா விடாமல் அட்டாக் பண்ணுறக்க இவங்க 2 பேர் ஃபைட்டு இப்படியே போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் அவனை பார்த்தீங்கன்னா அவனோட வெப்பனை வச்சு அட்டாக் பண்ணால் அதை பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பல் தட்டுக்கு பார்ப்போம். சாம்பலை தூக்கி அவன் அடிச்சிடறான். ஸோ அடுத்து வர அட்டாக் பெரிய அட்டாக் பண்ணி இவன் என்ன பண்ணுறான்னா அவனோட வெப்பனை வச்சு ஷீல்டு மாதிரி தடுக்கிறான். பட் அதில் பார்த்தீங்கன்னா அந்த வெப்பன் டேமேஜ் ஆச்சு. இதை பார்த்த உடனே சாம்பல் என்ன ஐடியாலே எனக்கு ஆசையாக கிஃப்ட் பண்ணுறான். இதை என்ன டேமேஜ் பண்ணிட்டு இல்லடா உனக்கு இருக்கடா அப்படின்ட்டு குஜால அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா அவனோட தண்டர் கிங் பாடி அந்த பாடி கூட மெர்ஜாக ஆரம்பிக்கிறான். ஸோ அதனால பார்த்தா உடம்பு முழுக்க பார்த்தா தண்டர் நிறைஞ்சிக்கிட்டு அந்த வெப்பன்னு பார்த்தா அப்படியே தரைக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா அவன் உடம்புல ஒரு ஆர்மர் மாதிரி வருது. அவனும் இன்னுமே பயங்கர பலசாலியார் மாதிரி கட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தா அடுத்த வச்சு அவன் அடிக்க போக ஆரம்பிக்க. பட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்டர் டீமன் பில்லர் அவனுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. அவன் என்ன பண்ணுறான், சாமனை தூக்கி அடிச்சிட அந்த இடத்துல அவனால ஒன்றுமே பண்ணல. நீ சாப்பிடான்ற ஒரு அடி அந்த பயங்கரமான ஒரு அட்டாக் அடிக்க அதனால அவள் தான் முடிஞ்சு. நம்ம திடீர்னு எங்கிருந்தோ ஒரு ஸ்பியர், அந்த ஸ்பியருக்குள்ளேருந்து ஒரு டிராகன் எலமெண்ட் பார்த்தா அந்த டிஃபரெண்ட் என்னடான்னு பார்த்தீங்கன்னா லிங்கர் லிட்டில் ஃபேவர் அவள் சொல்லிட்டு இருக்கா, அது எபிக் கிரேட் ஸ்பியர், அது டிராகன் ஸ்பியர், அதை நீ யூஸ் பண்ணணும் ரொம்ப பவர்ஃபுல்லாக சூப்பர்மா, நீ வேற லெவல் ராஜாலும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இவன் அந்த ஸ்பியர் வச்சு அட்டாக் பண்ணுறதுக்கு போயிட்டு இருக்கான் நம்ம தண்டர் டீமன் பில்லரை. பட் ஒரே ஒரு அட்டாக்ல அந்த ஸ்பியரை பற்றி தண்டர் டீமன் நொறிட்டா. இதை பார்த்தோன்னே சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது அடுத்ததான் ஒரு ட்ரெஷர் அதுவும் எபிக் கிரேட்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு கிளவுஸ் கொடுக்குறான் அந்த இடத்துல. ஸோ இந்த கிளவுஸ் பார்த்தீங்கன்னா இவனோட ஸ்ட்ரென்த்தை டபுள் மடங்குல இன்க்ரீஸ் ஆகும். பட் அதை வச்சு அட்டாக் பண்ணாலும் ஒன்றும் வேலைக்கு ஆகல. இதில் ஒன்று பார்த்தா தண்டர் ஃபிஸ்ட் அடிக்க அந்த கிளவுஸோட எனர்ஜி வேஸ்ட்டாக போச்சு. ஸோ இப்படியே சாம்பலை தூக்கி அடிக்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கவலைப்படாதீங்க, அடுத்ததான் உங்களுக்கு ஒரு சாட்டை ஒன்று தர, இது தண்டர் சாட்டை எபிக் கிரேட் அப்படின்னு நான் சொல்கிறேன். அவன் சாட்டையில் அப்படியே மாட்டிக்கிட்டு இதில் வந்திருப்பான். இது ஒரு வேளை உங்களுக்கு சூட்டபிள் ஆகலையோ, நான் வேற ஏதாவது இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் டீமன் கார்டா நம்ம சாமியல் போட்டு பொழந்து கட்டிட்டு இருக்கா. இப்படியே அடுத்த ட்ரெஷரா புக்கு, அடுத்து பார்த்தீங்கன்னா தண்டர் கேனான் அந்த மாதிரி இருக்குது. பட் அதுவுமே வேலைக்கு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்னொரு வெப்பன், அந்த வெப்பன் அது ஒரு ஸ்பியர், அதுவுமே வேலைக்கு. இப்படியே அமைச்சிட்ட கடைசியாக தண்டர் கார்டோட சுத்தியல், இது இம்மார்டல் கிரேட் அப்படின்னு தூக்கி போட. இதை தாண்டி நான் பார்த்து கேட்டுதான் அப்படின்ட்டு கொஞ்சாலும் அந்த தண்டர் சுத்தியில் அவங்க வெப்பன் மாதிரியே இருக்குல்ல, அதனால அதில் எக்கச்சக்கமான தண்டர் நினைச்ச கேதர் பின்னாடி பார்த்தா அவனோட வஜ்ராபாடி தண்டர் வஜ்ராபாடி வர வச்சுட்டு அதை வச்சு அட்டாக் பண்ணதாக போவான். ஆனால் என்ன விஷயம்னா எதிரில் இருக்கிறது தண்டர் டீமன் பில்லர். அவன் இருக்கிற எல்லா எனர்ஜியும் அப்படியே அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல அப்சர்வ் பண்ணி இந்த இடத்துல இந்த மாதிரி சும்மா விளையாடிக்கிட்டு இருக்காதீங்க அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணுறான், அவன் ஸ்பியரை பற்றின எடுத்துட்டு உனக்கு கொன்னே உண்டான்ட்டு அட்டாக் கட்டிக்க அது சாம்பல் நெஞ்சு டேரக்டாக அடிக்க அவனும் பார்த்தீங்கன்னா முடியாமல் கத்திட்டு அவன் வாயிலேருந்து ரத்தம் திரிக்க ஆரம்பிச்சு. இந்த இடத்துல சாம்பல் தூக்கி அடிக்க ஆரம்பிச்சிட ஜஸ்ட் மிஸ்ல அவன் சாவ போகிற நேரத்தில் அங்கேருந்து டெலப்போர்ட் பண்ணி லிங்கர் பார்த்தா அந்த ஷீல்டுக்குள்ளே பார்த்தா கூட்டு வந்துடுவான் அந்த இடத்துல. இவன் கூட்டம்லாம் ரொம்ப பெருமைச்சா. அடுத்த செகண்ட் லிங்கர் மேலே பார்த்தா அந்த தண்டரி மேலே முதல்ல உன்னை கொள்றா அப்படின்ட்டு இருக்கேன். அவகிட்ட ஒரு ட்ரெஷர் பார்த்தா கீழே விடும். இந்த இடத்துல லிங்கரை கொள்றதுக்காக ஸ்பியர் எடுத்துட்டு இருந்தால் தான் தண்டர் டிமின் போய்கிட்டு இருக்க. உடனே பார்த்தீங்கன்னா கிட்ட வரைக்கும் வந்திருக்கான். அவ்வளோதான்டா முடிஞ்சு அனுப்பி பார்த்தீங்கன்னா பிளட்டு கீழே இருக்கு. ஏன்னான்னு பார்த்தா சாமல் ஸ்பியர் கோயில 2 கையில் இப்படி புட்டிச்சுக்கிட்டு இருப்பான் பாருங்க. இதை பார்த்து லிங்கருக்கு என்ன சொல்றதுனே ஒன்றும் தெரியல. இந்த இடத்துல இதில் நம்ம சாமல் சொல்லத்துல என் கூட சண்டை போனா என் கூட மட்டும் போடுறான், அவளை டார்கெட் பண்ணாரான்னு சொல்ல, ஓஹோ இங்கே சுவிட்ச் போட்டா அங்கே லைட்டர் இதான் அப்படின்ற மாதிரி இதுதான் விஷயமா. இப்போ எனக்கு புரிச்சு, உன்னை கொல்றதை விட உன்னை டார்ச்சர் பண்ண போறடா அப்படின்ட்டு அவனை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவளை டார்கெட் பண்ணாதரா நான் அவங்கிட்ட சொல்லிட்டேன்டா அப்படின்ட்டு இவனை அட்டாக் பண்ண வர. பட் இருந்தாலும்
தண்டர் டிமன் பில்லர் அவனோட பவர் அதிகமாக இருக்கு. இந்த இடத்துல சாமுவேல் என்ன பண்ணுறான், தண்டர் கேஜ் அப்படின்ற ஒரு கேஜில் பார்த்தீங்கன்னா வந்து அடைச்சிட்டான். அவனை சொல்லிட்டு இருக்க அந்த இடத்துல, உன்னை கொல்றதை விட அவளை சித்திரவதைப்படுத்துறா அதுதான்டா எனக்கு சந்தோஷம் சொல்லிட்டு இருக்க, அவ கிட்ட போனா அவனை கொன்று விட்டான்ட்டு இவனை வெறி கொண்டு வந்து பேசிட்டு இருக்க அந்த இடத்துல. ஒரு வேணா விளையாட்டு இல்லாமா எத்தனை தண்டர் ஸ்ட்ரைக் அவள் தாங்குறான்னு பார்க்கலாமா, அவளை வச்சு வந்து டெஸ்ட் பண்ணிட்டா போச்சுன்ட்டு அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு தண்டர் ஸ்ட்ரைக்கை பார்த்தா அப்படியே டேரக்டாக பார்த்தா லிங்கர் மாதிரி இருக்கான், அவளை வழியில் துடிக்கிறான். அதே சமயம் இந்த கேஜ்லையும் பார்த்தா அந்த தண்டர் ஸ்ட்ரைக் வருது. அவன் சொல்லிக்கிட்டு இருக்க அந்த இடத்துல, நீ கவலையே படாத, அவன் எந்த அளவுக்கு தண்டர் தாங்குறாளோ அதே தண்டர் இந்த கேஜ்லேயே அடிக்கும், அந்த லெவலுக்கு நீயும் ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவனால் ஒன்றுமே முடிய மாட்டேங்குது இடத்துல. எப்படி இருக்கே அப்படியானா, டி அவளை விட்றா, அவளை வில்ல உன கண்டிப்பாக கொண்டு விட்டா அப்படின்ட்டு இந்த இடத்துல சாமுவேல் கத்திக்கிட்டு அடுத்தடுத்த தண்டர் வர அவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து முடியாமல் பார்த்தீங்கன்னா வந்து கத்திக்கிட்டு இருக்கா. இந்த பார்த்தோன்னா சாமுவேலுக்கு ஒன்றுமே வந்து புரிய மாட்டேங்குது இடத்துல. ஸோ இப்படியே இருக்கும் திடீர்னு அவனுக்கு விஷயம் ஞாபகம் வருது. ஸோ ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சாமுவேல் நம்ம லிங்கரை ப்ரப்போஸ் பண்ணுறா வந்து வேணான்றப்பா, அவனை வந்து மன வருத்தத்தில் உட்காந்துட்டு இருக்கேன். அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து வருவாங்க. இடத்துல என்னடா திரும்ப வந்து லிங்கர் வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாலா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். ஆமாம் கேப்டன், எனக்கு ஒரு டவுட், நீங்கள் எப்படி வந்து வைஸ் கேப்டனை வந்து லவ்வில் வந்து விழ வச்சிங்க, எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன், நானும் கொஞ்சம் கற்றுக்கிறேன் அப்படின்னு கேட்க, அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் வந்துட்டு கேட்கறதுனால ஹீரோ பேச அனுப்பான். உண்மையிலே உனக்கு லிங்கர் பிடிச்சிருக்குன்னா உன்னால் அவளை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா, அவளை எப்போயுமே அவளுக்கு வந்து அவளை எதுவும் ஹர்ட் பண்ணாமல் உன்னால் பார்த்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. இதை கேட்ட உடனே இப்போ தான் கண்டிப்பாக என்னால் முடியும், நான் அவளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவேன் கேப்டன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவருன்னு சொல்ல அந்த இதில் ஹோச்சன் நல்ல வருஷம் புரிஞ்சுக்க, நம்ம ஒருத்தங்க லவ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம பயப்படவும் தயாராக இருக்கணும். எப்போ நம்ம லவ் இன்னும் அதிகமாகுதோ அவங்களுக்கு இழந்துருவோன்ற பயம் இருக்குன்னா, இந்த இடத்துல பயம்னா எனக்கு என்னன்னே தெரியாதே அப்படின்னு அந்த இடத்துல நான் சின்ன வயசுலேருந்து பயன்ற இந்த ஒரு ஃபீலிங்கை ஃபீல் பண்ணதில்லை. ஈவன் டீமான் காட் எம்பரர் வரும்போதும் நான் அவருக்கு நேருக்கு நேராக வந்து கண்ணுக்கு எதிர வந்து பார்த்துக்கிட்டு இருந்த கண்ணை அசையாமல், அப்போ கூட வந்து எனக்கு அந்த ஒரு பயன்ற ஒரு ஃபீலிங் வந்ததே இல்லைன்னா பயம் உனக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்னு இந்த நேரத்தில் இந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக சாமுவேலுக்கு வருது. அவள் வந்து என் உயிரே போனா பரட்டி, நான் தானே அவன் பையனை கொண்டு என்ன கொள்றான், அவளை விட்டுறாட்டு கத்திக்கிட்டு இருக்கா அந்த இடத்துல. அவனை பார்த்து அடுத்தடுத்த தண்டர் இறந்துட்டு இருக்க, தயவு செஞ்சு அவளை விட்டுறா அப்படின்ட்டு இவனை கத்துறா அந்த இடத்துல. அவளை விட்டுறாட்டு கெஞ்சி கத்திக்கிட்டு இருக்கேன். இப்போதான் அவனுக்கு புரியுது இடத்துல, சீனியர் இந்த மாதிரி கேப்டன், நான் அந்த மாதிரி உண்மையிலேயே ஒரு நாள் பயப்படுறாள் வந்து, அப்போ நான் என்ன படுறதுன்னு இருக்க, நீ ஒன்றும் கவலைப்படாத, அந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு உனக்கே தெரியும் சாமுவேல், நீ இதே சொல்கிறத கீழே அப்படின்ற வார்த்தைகள் பற்றி ஞாபகம் வந்துருக்க. அந்த இடத்துல அவளை விடுறா அப்படின்னு கத்துவான் பாருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கத்தும் போது எக்கச்சக்க தண்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 பேர் மேலே அடிக்க. இவன் என்ன பண்ணுறான், லிங்கரை காப்பாற்றுற தண்டர் இவன் அப்சர்வ் பண்ணுவான். இதை பார்த்தோன்னே என்னோட தண்டர்ஸ் நீ அப்சர்வ் பண்ணுறியா, எவ்வளோ அப்சர்வ் பண்ண முடியுது பார்க்கலான்டா, உன்னடா கொல்ல போகிற அப்படின்ட்டு எக்கச்சக்க தண்டர் அடிக்க. இந்த இடத்துல சாமுவேல் கூட ஏதோ சேஞ்சஸ் நடக்கிற மாதிரி தெரியாது. உடனே கொய்யாத கேஜ ஒட்டச்சிட்டு வந்து தண்டர் டிமன் அடி பாம்பருக்கு ஒரு அடியை அடிச்சுட்டு அப்படின்னா அசால்ட்டா லிங்கரை கூட்டு இந்த வந்து தப்பிச்சு பார்த்தீங்கன்னா கூட்டு வந்திருப்பான். அந்த இடத்துல லிங்கரை பார்த்து பார்த்துட்டு எப்படி லவ் செஞ்சுட்டு இருக்கோம், இவன் எப்படி அதுக்குள்ளே இவ்வளோ பவர்ஃபுல்லானா அப்படின்ட்டு புரியாமல் பார்த்துட்டு இருக்கேன். நீ வந்து பிரேக் த்ரூ ஆகிருக்க டெம்பரவரி அப்படி இல்லைன்னு சொல்லிருக்க, நீ கவலைப்படாது, இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல 2 பேருக்கும் ஃபைட் ஆகுது. இந்த இடத்துல என்னன்னா வந்து நம்ம சாமுவேல் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பிரேக் த்ரூ ஆயிருப்பான். அவன் பார்த்தீங்கன்னா இந்த லெவல் 9 ஸ்டேஜ் 5க்கு பார்த்தீங்கன்னா வந்து பிரேக் த்ரூ பண்ணியிருப்பான். அந்த இடத்துல இதை பார்த்தீங்கன்னா தண்டர் பில்லர் வந்து கேட்பான், அந்த இடத்துல எப்படா நீ அதுக்குள்ளே டெம்பரரியாக பிரேக் த்ரூ ஆன, எப்படி இந்த பவர் ஒன்று கிடச்சி நான் அவனும் புரியாமல் பார்த்துட்டு இருக்கேன். சாமுவேல் பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணிட்டு சொல்லிட்டு இந்த பவர் என்னோட லவ்லேருந்து வந்துச்சா, பியூரான லவ்வோட பவரா அப்படின்ட்டு ஒத்துன்னு வாயுமே அட்டிக்க. லவ்வோட பவரா, இவன் எப்படி இதை வச்சு என்ன அட்டாக் பண்ணுறான், என்ன கருமட்டா இதுன்னு அவனுக்கு ஒன்றும் புரியாமல் இருக்க. இப்படியே அடுத்தடுத்து அட்டாக் இது. அவன் இதுக்கப்புறம் நான் ஆர்ஜின் தண்டரை எடுக்கனாட்டு அவனுக்குள்ளேருந்து ஒரு ஸ்வாட், இது வரைக்கும் வந்து பழங்காலத்து ஆர்ஜின் தண்டர், அந்த ஸ்வாடை வச்சு நீ சாப்பிடான்னு ஒரு ஸ்லாஷ் அடிக்க ஆரம்பிக்க. அந்த இடத்துல அந்த ஸ்லாஷ் பார்த்தீங்கன்னா சாமுவேல் தட்டுப்பான். பட் இருந்தாலும் அதனோட பவர் ரொம்பவுமே அதிகமாக இருக்கு. அவனை சஃபர் பண்ணுற கஷ்டப்பட்டுருக்கான். இதை பார்த்துல இங்கே சாமுவேல் அப்படின்னு கத்திட்டு இருப்பா. திடீர்னு அவளுக்கு ஒரு விஷயம் வந்து ஞாபகம் இந்த இடத்துல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவட்ட வந்து நம்ம வெயிட் வந்து கேட்பா, லின்னவங்களாவட்ட லவ்னா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா கேட்க. அப்படின்னா நீ வந்து சாமுவேலை லவ் பண்ணுற அதானே, காதல் வாயில விழுந்துட்டு போய் அப்படின்னு கேட்டிருக்க. இல்லை நீங்கள் வந்து எனக்கு சொல்லுங்களா, லவ்னா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்டிருக்க. லவ்னா இது மாதிரி தான், இந்த பட்டாம்பூச்சிக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, இந்த கூடில் இருக்க இந்த புழு இது மாதிரி அப்படின்ட்டு அந்த புழுவும் பார்த்து அந்த கூடும் வந்து பட்டு புழு கூடும் கீழே வருது, அதை பத்திரம் பிடிச்சிட்டதுல இது மாதிரி தான் லவ் ஒருத்தவங்களுக்கு வந்துச்சுன்னா அது அவங்கள மாற்றும், அவங்களுக்குள்ள தன்னம்பிக்கை கொண்டு வரும், அவங்கள கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி எதை வேணா செய்யலான் இருக்கும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இது எல்லாமே கேட்டோடனே அவரும் அந்த ட்ரெஷர் எடுத்துட்டு உடனே
சாம்பல் கிட்ட ஓடி அவனுக்கு எத்தனை வந்து டிஃபெண்ட் பண்ணிருக்க அந்த இடத்துல இந்த ஆர்டிஃபேக்ட் எவ்வளவு பெரிய அட்டாக் இருந்தாலும் 3 செகண்ட் தடுக்கும் அப்படின்னு இருக்க. இவெல்லாம் இதெல்லாம் பார்த்துட்டு நீங்க என்னடா பண்றீங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. 3 செகண்ட்குள்ள அவனுக்கு கொல்ல சான்ஸ் இருக்கா, அது போதுண்டி அம்மா எனக்கு அப்படின்ட்டு ஒரு அட்டி பாம்பருங்க அட்டி சட்டிக்கு தண்டர் அவனோட நெஞ்சிலே பார்த்தினா வந்து பயங்கரமான ஓட்டம் வந்துடும். அவன் பார்த்துனே இந்த லவ்ங்கிறதே ஒரு கேர்ஸ் தான்டா கருமம் அப்படின்னு அவனை கத்திட்டு அதே இடத்துல சாவறான். அவன் சாவறத பத்தினா சாகும்போது ஒரு ஹார்ட் தண்டர் மாதிரி வந்துகிட்டு இருக்க. இப்படியே வந்து எல்லாருமே வந்து நம்ம ஜெயிச்சிட்டோம்னு கத்திக்கிட்டு இருக்கான் இந்த இடத்துல. இதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா லிங்க் இருக்கு, நம்ம உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த தண்டர் பிள்ளையரை கொண்டுட்டுமே. ஆமாண்டா நம்ம கொண்டுட்டோம், பட் உங்க ரேங்க் வந்து திரும்ப வந்து குறைய போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அவன் உடனே பார்த்தீங்கன்னா அக் பண்ணிட்டு எனக்கு ரேங்கை பற்றி இதெல்லாம் கவலை இல்லை, நீ என் கூட இருந்தா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு இருக்க. அவன் திரும்பவும் வந்து லெவல் 9 செகண்ட் ஸ்டேஜுக்கே வந்திருப்பான் அந்த இடத்துல. ஸோ இப்படியே வந்து சொல்லிருக்கேன், அவ்வளோ உங்களை எனக்கு இனிமேல் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னு கட்டி பிடிக்க இப்படியே ரொமான்ஸாக போகுது. இந்த இடத்துல இந்த டிவி அந்த விஷுவலில் பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா, நம்ம அப்பாவை பார்த்துட்டு இருப்பேன், அவங்ககிட்ட அந்த ஹார்ட் வர அரைச்சி கருமு அப்படின்னு தட்டி விட்டு சே நம்ம அடுத்து 2 டீமன் பிள்ளை செய்ய இழந்துட்டோம், ஸோ சீக்கிரமாக ஏதாவது பண்ணு அப்படின்ட்டு இருக்கா. இதை கேட்டோடனே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மெஜஸ்டி, கண்டிப்பாக இதில் இருக்கிற 4 பேரில் யாராவது ஒருத்தங்க அவங்க நீ கவலைப்படாதீங்க அப்படின்ற 5 பேரில் முக்கியமாக அந்த ஸ்டார் ஒரு ஸ்டார் உடஞ்சிருக்கல அந்த ஸ்டார். நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து அடுத்தது நம்ம லின்னு ரோஸ் இவங்க 2 பேரும் ஒன்றா களத்தில் இருப்பாங்க. அவங்க கூட இன்னும் நிறைய மக்கள் மெஜிஷியன்ஸ் ஏறுவாங்க. அங்கே யாரா அப்படின்னா இந்த இடத்துல அந்த ஸ்பேஷியல் கண்ட்ரோல் பண்ணுவோம்ல இந்த டீமன் அவன் சொல்லிருக்கான் கண்டிப்பான கொலை பண்ணாட்டு. ஸோ நெக்ஸ்ட் சீன் பார்த்தீங்கன்னா ஹீரோ எடுக்கிறாங்க. ஹீரோ சொல்கிறாங்க இந்த இடத்துல இதுதான் ஸ்டார்ட் சென்டர் பிளேஸ், இங்கே தான் அடுத்த இடத்துல ஹீரோ இருப்பாங்கன்னு திடீர்னு அங்கே ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகுது. என்னடா அப்படின்னு பார்த்துருக்காங்க, அந்த இடத்துல ஹீரோ இது வரைக்கும் ஃபேஸ் பண்ணதுலேயே பயங்கரமாக ஒரு அட்டாக் வந்து அடிக்க ஆரம்பிக்க. அவன் டிஃபென்ஸே எடுத்து விடுச்சு, என்ன ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கு, இது வரைக்கும் நான் ஃபேஸ் பண்ணதுலேயே இதுதான் வந்து ரொம்ப பயங்கரமான வந்து. ஸோ டெமி காட் அந்த இடத்துல வந்து இருக்கு. அந்த இடத்துல அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு டெமி கார்டாக அந்த இடத்துல வந்து இருக்கு. அந்த இடத்துல இங்கே இருக்கிற டெமி கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 crown stars அதில் இருக்குட்டு. இதில் ஹீரோ என்னதான் வந்து அட்டாக் பண்ண அந்த ஃபாலன் டெமி கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வரல. திடீர்னு பார்த்தீங்கன்னா இன்னொன்று இருக்கும், எத்தனை தாண்டா வரும் ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. இடத்துல ஆல்ரெடி அதுக்கப்புறம் இன்னொன்று வந்துருக்கு, இந்த இடத்துல நிறையவே இருக்கு, இதுங்களை எப்படி நான் சமாளிக்க போறோம் அப்படின்னு ஹீரோ யோசிச்சிருக்காங்க. அந்த இடத்துல மொத்தமாக அங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5-6 டெமிகார்ட்ஸ் பார்த்தா அந்த இடத்துல வந்து வந்திருக்கு. இடத்துல ஹீரோ என்னதான் பரவாயில்லன்ட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் என்ன பண்ணான், ஸ்டார் பவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஸ்லாஷ் அப்படின்ற ஒரு ஸ்லாஷ் வந்து புது டெக்னிக் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அதை வச்சு ஒரு ஸ்லாஷ் அடிமா பாருங்க, சட்டிக்கு பார்த்தா கொய்யால் அங்கிருந்து விட்டுச்சு செதறிச்சு. பட் ஆனால் அது பிரச்சனை இல்லை, அதை தாண்டி அடுத்து இன்னும் நிறைய டெமிகார்ட்ஸ் ஃபாலன் டெமிகார்ட்ஸ் வந்து பயங்கரமான அட்டாக்ஸ் ரிலீஸ் பண்ண போயிட்டு இருக்கா. அந்த இடத்துல எக்கச்சக்க அட்டாக் ஹீரோனுக்கு இருக்கும். திடீர்னு அந்த இடத்துக்கு யாரோ ஒருத்தங்க வராங்க. ஸோ அந்த வந்த அந்த லேடியை பற்றி இருக்கிற எல்லா அட்டாக்கையும் பற்றி டிஃபெண்ட் பண்ணிட்டு அசால்ட்டாக ஹீரோக்கு எதுவும் ஆகணும் ஷீல்டு வந்து போகிறதுல இதில் ஹீரோ புரியல. ஸோ இவங்க தான் கண்டிப்பாக அந்த இடத்துல ஹீரோவாக இருக்கும் அப்படின்ட்டு ஹீரோவும் பார்த்துட்டு இருக்கா. அவங்களே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பார்த்து அவங்களோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க பவர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாக் ஒன்று வைப்பாங்க, அது கிட்டத்தட்ட ஒரு டொமைன் மாதிரி பயங்கரம் வெடிச்சு செத்துற ஆரம்பிக்க. அவங்கள அந்த டெக்னிக் யூஸ் பண்ணி எல்லாரையும் கொண்டுறாங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோ புரியுது அவங்க தான் இந்த இடத்துல அசாசின் டெம்பிளோட ஃபர்ஸ்ட் லீடர் ஷூ அப்படின்ற ஒருத்தங்க சீனியர் ஷூ அவங்க தான் இதுங்கிறது வந்து ஹீரோ புரியும். ஸோ அடுத்ததான் ஹீரோ பார்த்த எட்டர்னல் ஹீரோவும் இவங்க தான். இதோட இந்த ஒரு எபிசோட் முடியுது காய்ஸ். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஸோ கமெண்ட் செக்ஷனில் எல்லாருமே வந்து ஒரு ஹார்ட்டை ஒன்று கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எல்லா பக்கமும் பிரச்சனையில் வந்து போய்கிட்டு இருக்கேன், ஒன்றும் பண்ண முடியல. நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ த்ரோன் ஆஃப் ஸ்டீல் நம்ம இதோட வந்து நிறுத்தலாம். அடுத்த எபிசோட் பார்த்தோம் அப்படின்னா அது அந்தளவுக்கு வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்காது. ஏன்னா இது இப்போ ஓரளவுக்கு இது வந்து ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்கும், இதை எங்கேயும் முடிச்சலாம். அடுத்த எபிசோடில் கண்டென்ட்டு பெருசாக இருக்காது. ஸோ இந்த வீக்கான எபிசோட் வரட்டும், அடுத்த 2 எபிசோட் ஒன்றா போகிறேன். அடுத்ததாக நம்ம வந்து ஷாலோ ஸ்டார் பார்க்க போகலாம். ஷாலோ ஸ்டார் வெறித்தனம் பண்ணி வச்சுருக்கானுங்க. மாஸ்டர் ஹுயான்போ ஹீரோவோட ஃபஸ்ட்டு டீச்சர், அவரை கொன்னவரை ஹீரோ வந்து பழி வாங்குவான். சரியான சம்பவம் இருக்கும். யாரெல்லாம் ஷாலோ ஸ்டாருக்கு வெயிட் பண்ணி சொல்லிட்டுவாங்க. மறக்காமல் கொஞ்சம் ரெட் கலர் ஆட்டை கொஞ்சம் கமெண்ட் பண்ணிட்டு போங்கயா. ஓகே பை மறக்காமல் இது பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் கரெக்டாக வாய்ஸ் கொடுக்கும்போது டைம் 2:38 AM காலைலங்காட்டியும் நைட்டு ஃபுல்லாக இங்கே இப்படியே தூங்காமல் தான் போயிட்டுருக்கு. பாய் கேஸ்.